இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளும் 27 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் உலகத்தை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குறித்து இந்த நாட்களில் தரம் பிரித்து இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஏன் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே அழுது புலம்ப வேண்டும்? ஏன் இன்றைக்கு உலகம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அழுது புலம்புவீர்கள் என்றால் அதனுடைய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் அழுது இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜாமக்காரர்களைப் போல் இந்த நாட்களில் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு துக்கமான காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக யார் யாருக்கு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோமோ, அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவன் உலகத்திலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். எப்படி என்றால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அழுது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே நம்முடைய துக்கம் இந்த நாட்களிலே சந்தோஷமாய் மாறும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவர் கடைசி நாட்களிலே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது இன்றைய நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே பரலோகத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து இந்த நாட்களிலே போகப் போகிறார் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு இப்படியான இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய துக்கங்களை தான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்பது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிற வேளையிலே நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறைந்து சந்தோஷத்துடன் நீங்கள் ஜெபங்களை ஏறெடுங்கள், துதிகளை ஏறெடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறைந்திருங்கள். உலகத்தார் அங்கே சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய நாட்களை சந்தோஷத்தில் நாங்கள் பங்கு பெறாதபடி நாங்கள் அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே அவர்களுக்காக நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல,
நம் மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பையும் தேவன் நாட்களிலே கட்டளிடுவார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.